விஜய் டிரைவிங்ல இருக்கிறப்ப காவேரி கிட்ட சொல்றாங்க, காவேரி அந்த கண்ணே கலைமானே அந்த பாட்டை கொஞ்சம் பாடுறியா? என்னங்க சொல்றீங்க? காவேரி அந்த கொடைக்கானல்ல இருந்து வர்றப்ப அந்த சியர்ஸ் கேர்ள்ஸுக்கு போட்டியா பாடிக்கிட்டு வந்த தெரியுமா? அந்த ஞாபகம் தான் இப்ப எல்லாம் வருது. உம்மை என்றால் அதில் ஒரு அமைதி. காவேரி விஜய் பாடுறத பார்த்து சிரிக்கிறாங்க. விஜய் தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்காரு. காவேரி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. காவேரி, நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உன்னைய மாதிரி பாடவே முடியாது. இப்ப கண்ணே கலைமான பாட்டை கேட்டாலே ஓ ஞாபகம் தான் வருது. காவேரி, இவ்வளவு ட்ரை பண்ணி பாடியிருக்கேன்ல, எனக்காண்டி ஒரே ஒரு வாட்டி அந்த பாட்டை பாட ப்ளீஸ். முழுசா பாட வேணாம் காவேரி. அந்த ஊமை என்றால் அதில் ஒரு அமைதி, அத மாத்திரம் ஹை பிச்ல ட்ரை பண்ணேன் காவேரி. விஜய், வெண்ணிலாவுக்கு நல்ல வாய்ஸா சிரிச்சுக்கிட்டு இருந்த விஜய் சிரிப்பை நிப்பாட்டிடுறாரு. எதுக்கு காவேரி சம்பந்தம் இல்லாம வெண்ணிலா பேச்ச எடுக்கிற? விஜய், நான் சும்மா தான் கேட்டேன், அவங்க நல்லா பாடுவாங்களா? தெரியாது காவேரி. காவேரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, எந்த விரல்ல சொடக்கு வரும்னு தெரியுமா, ஆனா இது தெரியாதான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. என்ன காவேரி? ஒன்னும் இல்லைங்க. பாரு காவேரி, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காண்டி வந்துகிட்டு இருக்கேன். மூட் அவுட் ஆகுற மாதிரி பேசாத காவேரி. ஜெய், நான் சாதாரணமா கேட்டதுக்கே நீங்க மூட் அவுட் ஆறீங்கன்னா பிரச்சனை என்கிட்டயா இருக்கு? காவேரி, இப்ப என்னதான் சொல்ல வர? விஜய், நான் எதுவுமே சொல்ல வரல. நீங்க வண்டிய பார்த்து ஓட்டுங்க. விஜய்க்கு காவேரி கூட பேசின பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அதனால அப்செட் ஆகி காவேரி கிட்ட சொல்றாங்க, எனக்கு நீ தான் முக்கியம் காவேரி. விஜய், வீட்ல வெண்ணிலா தனியா இருப்பாங்க, வண்டிய வீட்டுக்கு விடுங்க. காவேரி, நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காண்டி தான் வந்திருக்கேன். எதுக்கு வெண்ணிலாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? என்னங்க, என் கூட நீங்க எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? நான் தெரியாம தான் கேக்குறேன். என் கூட நேரத்தை கழிக்கணும்னு உங்களுக்கு ஒரு அவசியமும் இல்லை. லாயரை வர வச்சு டிவோர்ஸ் பேப்பர்லயும் சைன் வாங்கியாச்சு. பிரிய போறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்ப என்ன, கான்ட்ராக்ட் டேட் முடியறதுக்காண்டி நீங்க வெயிட் பண்றீங்க. அப்புறம் எதுக்கு காலத்துக்கும் பிரியாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்க போற மாதிரி தேவையில்லாத ஒரு பேச்சு, சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. மேடம், அப்போ நீங்க டிவோர்ஸுக்கு ரெடி ஆயிட்டீங்க? ஆமா விஜய், அதுக்குன்னு தனியா ரெடி ஆவாங்களா? சார் ஆர்டர் போட்டீங்கன்னா அப்படியே நான் கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதானே? காவேரி, நீ போயிட்டேன்னா நான் என்ன பண்றது? தலைய பிச்சுக்கிட்டு ரோட்ல அலைய சொல்றியா காவேரி? ஏன் விஜய், உங்களுக்கு தான் வெண்ணிலா இருக்காளே, அவங்களுக்கு சீக்கிரமா சரியாயிரும். அவங்க உங்களை நல்லா பாத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் லவ் உங்களுக்கு பெஸ்ட் லவ் இல்ல? காவேரி, என் விஷயம் இருக்கட்டும், உன் விஷயத்துக்கு வருவோம். அப்படியே நான் உன்னை போன்னு சொல்லிடுறேன்னு வை, நீ போயிருவியா? என்னை விட்டுட்டு உன்னால இருக்க முடியுமா? காவேரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இருக்க முடியாது. ஆனா கெஞ்ச சொல்றியா உன்கிட்ட அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. என்ன காவேரி? என்ன விஜய், என்னால இருக்க முடியாதா? எனக்கு நான் மாத்திரம் போதும், நான் ஜாலியா இருப்பேன். விஜய் இதை கேட்ட உடனே சிரிக்கிறாரு. விஜய் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, என்ன ஈகோ, ஜாலியா இருப்பாங்களாம்ல பொய் மூட்டை அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. கங்காவும் குமாரும் ஆட்டோல போறாங்க. ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசுறாங்க. காவேரியோட அம்மா, பாட்டி, தங்கச்சி 3 பேரும் நடந்து வர்றாங்க. அப்ப தாத்தாவை பாக்குறாங்க. தாத்தா கேக்குறாங்க, எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க? நர்மதா சொல்றாங்க, தாத்தா, நாங்க குமரன் மாமா ஷூட்டிங் எடுக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்தோம். நாங்கெல்லாம் டிவில வருவோம் தாத்தா. தாத்தா சொல்றாரு, அடடே, நீ வர்றியாமா? ஆமா தாத்தா, குமரன் மாமாவுக்கு நாங்கெல்லாம் போய் சர்ப்ரைஸ் பண்ணோம் தாத்தா. இதெல்லாம் அங்க கேமரால எடுத்தாங்க தாத்தா. அம்மா, பாட்டி, நவீன், விஜய் மாமா எல்லாரும் மைக்ல பேசினாங்க. தாத்தா கேக்குறாங்க, என்னம்மா சொல்றா இவ? கங்காவோட அம்மா சொல்றாங்க, ஆமாங்க ஐயா, நடந்த விஷயத்த எல்லாம் தாத்தா கிட்ட சொல்றாங்க. தாத்தா கிட்ட சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. கங்காவோட அம்மாவும் பாட்டியும் பேசுறாங்க நடந்ததை பத்தி எல்லாம். வீட்டுல வந்து காவேரியும் விஜயும் டிரைவிங்ல பேசிக்கிட்டே வர்றாங்க. காவேரி சொல்றாங்க, விஜய், நீங்க வேணா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வண்டி ஓட்டுங்களேன். விஜய் வண்டியை நிப்பாட்டுறாரு. காவேரிய விஜய் ஓட்ட சொல்றாரு. காவேரி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப விஜய்க்கு ஆபீஸ்ல இருந்து கால் வருது.
விஜய் சொல்றாரு, லாயரை ஆபீஸ்லயே வெயிட் பண்ண சொல்லுங்க. விடுபட்ட டாக்குமெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா காவேரி கிட்ட கையெழுத்து வாங்கிடலாம் ஆபீஸ்லயே. பேசிட்டு போனை வச்சிடுறாரு விஜய். காவேரி, அப்படியே ஆபீஸுக்கு வண்டியை ஓட்டு. என்ன விஜய், ஆபீஸுக்கா? எங்கேயாவது சாப்பிட போலான்னு சொன்னீங்களே. காவேரி, ஆபீஸ் போயிட்டு அப்புறம் சாப்பிட போலாம். உனக்கு பசிக்குதா காவேரி? என்னங்க, எனக்கு பசிக்கல, உங்களுக்காண்டி தான் கேட்டேன். சரி, எனக்காண்டி கூட நீ கேட்பியா? நாளை சந்திப்போம்.